சின்னத்திரை நடிகை ரேஷ்மா அவர்கள் சோஷியல் மீடியா மூலியமாக தான் இந்த சின்னத்திரை சீரியல்ஸ்குள்ளே வந்து அவங்க நுழைஞ்சாங்க. ஸோ அவங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது வாய்ப்பு கேட்டு போகிறதுனால வந்து எந்த தப்புமே கிடையாது. முன்னாடி இருந்த ரேஷ்மாக்கும் இப்போ நான் இருக்கிற ரேஷ்மாக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ். முன்னாடி வந்துட்டு வாயை திறந்து அந்த ஒரு வாய்ப்பு கேட்குறதுக்கு நான் ரொம்பவே வந்து யோசிப்பேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் நானே அதை வந்து பிரேக் பண்ணேன். நம்மளா போய் தேடி நம்ம ஒரு வாய்ப்பு உருவாக்குனா தான் உண்டுன்னு சொல்லிட்டு நானாக போய் கேட்டு கிடைச்ச வாய்ப்பு தான் எனக்கு இந்த பாரதி கண்ணம்மா சீரியல்லாம். யூடியூப்பில் நான் ஒரு ப்ரெக்னென்ட் உமனாக வந்து நடிச்சிருப்பேன். அதுக்குமே எனக்கு நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்துட்டு சக்திவேல் அப்படின்ற ஒரு சீரியலில் நடித்தேன். அதுக்கும் அப்புறம் வந்துட்டு பாரதி கண்ணம்மா ப்ரொடக்ஷன்லேருந்தே வந்துட்டு இப்போ ஐயனார் துணை சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயனார் துணை சீரியலில் வந்துட்டு அவங்களாவே வந்து என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. இந்த ஒரு கதாபாத்திரம் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி என்னை வந்து கூப்பிட்டாங்க. பரவாயில்லையே, நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துட்டோமா, நமக்கு இந்த கேரக்டர் வந்து கரெக்டாக இருக்கும்னு அவங்களா ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்களே, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.